எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது தக்காளி காய வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். இந்த கூட்டு வந்து ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். லேசான புளிப்போடு இருக்கும். இந்த தக்காளி காய் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த குடமிளகாலாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கூட்டுக்கு தேவையான பருப்பை வேக வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை எடுத்து கழுவிட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து வேக வைக்க போகிறேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து இதை வேக வச்சுக்கோங்க. ரொம்ப வேக விட்டுறாதீங்க, ஒரு 2 விசில் வந்தால் போதும். இப்போ நம்ம கூட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 5-6 பூண்டு பல்லை வந்து நான் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்து அதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க. நார்மலாக நம்ம கூட்டில் வந்து பூண்டு போட மாட்டோம். இந்த தக்காளி கூட்டில் நீங்கள் பூண்டு போட்டு பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நான் அதுமாதிரி பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. இப்போ நம்ம வந்து இந்த தக்காளி காய் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தக்காளி நல்லா காயாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் அதை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் பருப்பு கூடயும் சேர்த்து வேக வைக்கலாம். தக்காளி காயை நானாக தனியாக தான் சேர்த்து பண்ணுவேன். பருப்போடு வேக வச்சோன்னா ரொம்ப வெந்து போயிடும் அது. இப்போ வந்து இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. மஞ்சத்தூளை எப்போதும் நம்ம எண்ணெயில் போட்டு தான் வதக்கணும். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம இப்போ வேக வச்சுருக்க பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் திக்காக இருக்கும். இதுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்து இதை வந்து வேக வைக்க போகிறோம். இந்த கூட்டுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்க மாட்டோம். அது நம்ம தனியாக ஒரு மசாலா அரைச்சி அதில் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கூட்டு ஆறுனதுக்கப்புறம் திக்காகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ மூடியை போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிடலாம். கூட்டுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இதுதான் கூட்டுக்கு காரமே, அதனால் காரத்தை நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். காய் நல்லா வெந்துட்டுது. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க கொஞ்சம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இதில் கூட்டு கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. அதனால் நம்ம மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு பாருங்கள், கூட்டு ரொம்ப திக்காக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இதை வேக விடலாம். நம்ம போட்டிருக்க மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இதை வந்து நம்ம கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிட்டுது. நம்மளோட கூட்டு ரெடி ஆயிட்டுது. இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து தாளித்து இதை போட போகிறோம். அதுக்கு இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதையும் கொஞ்சம் பொரிய விடுங்க. அப்புறம் பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை கூட்டில் சேர்த்துட வேண்டியதுதான். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டுது. நம்ம இப்போ கூட்டில் இதை சேர்க்க போகிறோம். இதை சேர்த்து நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட கூட்டு ரெடி ஆயிட்டுது. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த கூட்டு வந்து நீங்கள் சாதத்து கூட சாப்பிட்லாம், இட்லி கூட சாப்பிட்லாம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்லாம். எல்லாத்துக்கூடயும் இது அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னும் ஒரு ரெசிபியோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.